மாணவி செல்வி பா வர்ஷா செம்போர்ட் சிபிஎஸ்இ பள்ளி சிதம்பரம் 7ஆம் வகுப்பு ரூபாய் 50,000ற்கான பஞ்சுவரை ஓலை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கலைஞர் ஐயாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே, முத்தமிழ் புத்தகமே, கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே, நீ சொல்லெடுத்து உரைப்பாட சபையேறின் சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும். உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு? உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும். புதவைக்கு கைம்பெண், ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளி, மூன்றாம் பாலித்தவர்களுக்கு திருநங்கையின பெயரிட்ட தாயும் மாணவனே, திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே, வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம், வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்திரோம். உடைய வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது. உடைய பேனா பேசுகிறதாம், நீ என்னை தொட்டதால் உயிர் பெற்ற அகலிகை நான். நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன், நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்பு கொள்வேன், நீ திருக்குறளை ஆய்வு செய்யும் பொழுது நீதி கொள்வேன் என்கிறதாம். அதனால்தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்பாடு நடக்கிறது. பள்ளியில் படிக்க தடை, மேலாடை உடுத்த தடை, காலணி அடிய தடை, சாலையிலே நடக்க தடை, தடையதை உடை, இதுவே கலைஞரின் கொள்கை படை. நன்றி, வணக்கம். ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேரை பார்க்கிறான். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? மத்தாப்பு சரவெடிதான் மகராசன் நடந்து வந்தான், கெத்தாக கருப்பு சிவப்பு துண்டோட தோளுலதான். மத்தாப்பு சரவெடிதான் மகராசன் நடந்து வந்தான், கெத்தாக கருப்பு சிவப்பு துண்டோட தோளுலதான். முத்தான மோகனமே உதயநிதி வாடியவே, முத்தான மோகனமே உதயநிதி வாழியவே. நில்லாத சுறுசுறுப்பு எப்போதும் பரபரப்பு, எல்லோரும் பாராட்டிடும் நல்லோனே வாழியவே. நில்லாத சுறுசுறுப்பு எப்போதும் பரபரப்பு, எல்லோரும் பாராட்டிடும் நல்லோனே வாழியவே. நில்லாத சுறுசுறுப்பு எப்போதும் பரபரப்பு, எல்லோரும் பாராட்டிடும் நல்லோனே வாழியவே. இனமானம் Download ShareChat. தொழில்துறை அது தொடர்பான அறிவிப்புகள். விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க அரசு முடிவு செய்தது. அருப்புக்கோட்டை அருகே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் 350 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கப்படும்.
இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அறிவிப்புகள். சிவகாசி மாநகராட்சியில 15 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளோடு மாநாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும். விருதுநகர் நகராட்சியில 24 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்படும். சாத்தூர் நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் சிறுபாலம் அமைக்கப்படும். ராஜபாளையம் நகராட்சியில 13 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு குடிநீர் கோடை நீர் தேக்கம் 5 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். அருப்புக்கோட்டை நகராட்சியில 3 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு 1.5 கோடி ரூபாய் செலவில் பூங்காவும் அமைக்கப்படும். விருதுநகர் நகராட்சிக்கு எல்லைக்குள் வரக்கூடிய நெடுஞ்சாலைகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அருப்புக்கோட்டை நகராட்சி எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 10 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், காரியாப்பட்டி நகரத்தின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுற்றுலா தலமான சாஸ்தா கோவில் அருவி பகுதியில் 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும்.